திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை என் தலைமையில் கொண்டு ஆசிரியர் பிரானாகிய எம்பெருமான் தெய்வ சிக்ரா பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாய ஞானச்சார்வம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க நாம் இன்றைக்கு இந்த மன்றம் ஆரம்பித்த நம்ம ஐயாவோட நினைவோடு சேர்ந்து திருவாசகம் முழுக்க முழுக்க காலையிலேருந்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் எல்லா திருவடிகளையும் வணங்கி ஒரு அரை மணி நேரம் நம்மளோட குருநாதராகிய அப்பர் பெருமான் புராணத்தை சிந்திக்க முற்படுறோம். அப்பர் பெருமானோட புராணம் தான் நம்மளோட தொடரில் வந்துட்டுருக்குது. அவங்க திரு அவதாரம் ஒரு வாரம் சிந்தித்தோம். அதுக்கப்புறம் சென்ற வகுப்பில் அவங்கள வந்துட்டு சூளை நோய் கொடுத்து சுவாமி ஆட்கொண்ட அந்த பகுதியை சிந்தித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நாமார்க்கும் குடியல்லும் சொற்றனை வேதியன் இந்த பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து கொண்டு இருந்தோம். சிந்தித்து கொண்டு கடலிடையிலிருந்து அவங்க ஏறினதும் அதுக்கப்புறம் ஈன்றாலுமாய் எமக்கு எந்தையுமாய் அந்த திருப்பாதிரை புலியூர் அந்த தளத்தில் பெருமானார் பாடின அந்த பாடலையும் சிந்தித்து நிறைவுபடுத்தியிருந்தோம். திருப்பாதிரை புலியூர் கரையேறுற வரைக்கும் நாம் நிறைவுபடுத்தியிருந்தோம். தொடர்ந்து சொற்றனை வேதியன் பாடலையும் நம்ம நுணுக்கமாக சிந்தித்திருந்தோம். இனி திருவதிகைக்கு அவங்க எழுந்தருள்றாங்க. மற்றும் இணையன வன்தமிழ் மாலைகள் பாடி வைகி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த 135வது அப்பர் பெருமான் புராணத்தில் 135வது பாடல்லேருந்து புத்தகம் இல்லையா எல்லாத்தையும் அப்படியே கேட்டு போறீங்களா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்பர் பெருமான் திருவாதாரம் பண்ணி அந்த கடலில் கட்டை போட்டவுடனே கடலில் இருக்க அலைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த வருணன் அந்த பாச கயிறால் கட்டி தானே அந்த கயிறெல்லாம் விடுபட்டவுடனே அவங்க அதில் அப்படியே அழகாக தெப்பமாக அந்த கல்லே இருந்து தெப்பமாக மிதங்குது. நம்மளும் மேலே வந்தது மட்டும் இல்லை, தெப்பமாக மிதந்து வருது. அப்போ அந்த தெப்பமாக மிதந்து வந்த உடனே அது எப்படி இப்படிலாம் தெப்பமாக வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்கிறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான். என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த அவர் என்ன பாடினார், கல்லை கட்டி போட்டவுடனே என்ன பாடினார், நமச்சிவாய பதிகம் பாடினாங்க. அப்போ இந்த நமச்சிவாயன்ற மந்திரம் நாங்கள் சொன்னாக்கா இருவினை பாசம்லாம் அறுத்து இந்த பிறவின்ற கடல்லேருந்து எங்களை கரையேற்ற விட்டுடுச்சுனாக்கா இந்த சாதாரண கடலில் ஒரு கல்லை கட்டி போட்டாக்கா இந்த நமச்சிவாயன்ற வார்த்தை கரையேற்றாத விடுமா? இது என்ன பெரிய அதிசயம் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பேற்பட்ட துன்பத்திலும் நம்மளை காப்பது, அற்றமெடுத்து காப்பது நமச்சிவாயவேன்னு சொல்லுவாங்க. உற்ற எடுத்து காப்பது நமச்சிவாயவே அப்படின்ற மாதிரி அந்த அந்த வார்த்தை, அந்த நமச்சிவாயன்ற வார்த்தை தான் அந்த கடலில் மிதந்து அவங்க வந்ததுக்கு காரணமாக இருந்ததுன்ற செய்தியை அழகாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருமானார் வராங்க. வந்ததுக்கப்புறம் திரு மாணிக்குடி அங்கே பக்கத்தில் நம்ம ஏற்கனவே இந்த தலத்துக்கு போயிருக்கோம், நம்ம வரலாறுல நம்பி சுவாமியோட போயிருக்கோம். திரு மாணிக்குடின்ற தலத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் திருத்தணேர் போற்றி என்பாருக்கு அருளும் திருத்திணை நகர்னு சொல்லுவார் நம்மளோட தெய்வச்சகம். போற்றின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருத்திணை நகர் பெருமானம். திருத்திணை நகரோட வரலாறே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு உழவன், அந்த சாமியே யாருக்கு எல்லா பெரிய பாடல்கள் பாடுறவங்க, பெரிய பெரிய புராணங்கள் சொல்கிறவங்க, இல்லை பெரிய கவிதைகள் எழுதுறவங்க, இல்லைன்னா கோபுரம் கட்டுறவங்களுக்கு தான் அருள் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். திருத்திணை நகரில் ஒரு நாள் அந்த ஊரை ஒட்டி ஊருக்கு வெளியில் தானே வயல்வெளி இருக்கும். வயலில் ஒருத்தர் தினை விதைச்சிட்டு இருக்கும் பொழுது உழுதுட்டு இருந்த உடனே அவர் இங்கேருந்து சாமி போயிட்டு எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கிறார். சாப்பாடு வேணும்னா இந்த வயல்வெளியில் எது சாப்பாடு, நீங்கள் எங்கேயே இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு அந்த விவசாயி அவரை அங்கேயே உட்காந்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு கொண்டு வரத்தாங்க. தினையெல்லாம் விதைச்சி அதை விளைய வச்சு அறுத்து புடைச்சி குத்தி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரா சாமி அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக. அவர் ஓடி பார்க்குறாரு. அப்போ பார்த்தாக்கா சுவாமி எல்லாமே செய்து வச்சுருக்காரு. அதான் திருத்திணை நகர் தலவரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அந்த திருத்திணை நகரோட தலவரலாறு இதாக இருக்கும். அதை அந்த திருத்திணை நகரை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, போற்றி என்பாருக்கு அருளும் திருத்திணை. அதனால தான் நம்ம இப்போ மகுடம் சொல்கிறோம்ல, கவாய் கனக திரளையை போற்றி. ஏன் சொல்லணும்னா, போற்றி என்பாருக்கு அருளக்கூடிய பெருமான. அதனால தான் அந்த மகுடத்துக்கு அவ்வளோ நம்ம அடியார்களை தவிர வேறு யாருக்கும் சொல்ல வராது. நீங்கள் 1000 பேர் இருந்தால் சாமி வீதி உலா வரட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு திருநீர் பூசண அடியாக இருந்தால் கவாய் கனக திரளையை போற்றின்னு சின்ன குரலாவது கேட்கும். ஆனால் நம்மளே சிலர் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வெக்கப்படுறோம். சாமி வரும்போது போற்றி சொல்லணும். அதெல்லாம் ஒரு பழக்கம். சொல்லுங்க, இனிமேல் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்றது. திரு மாணிக்கொடியும் திணை நகரும் மேவினார். திருத்திணை நகருக்கு போகிறாங்க. சென்று விரும்பிய சொல்மாலை கொண்டு இறைஞ்சி பூவல சோலை மணமடி புள்ள
திருப்பணியின் காவலர் செல்வ திருக்கடிலத்தை கடந்து திருக்கடில நதியை கடந்துட்டு அங்கே வராங்க. எங்கே அதிக விரட்டான தலத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து பெஞ்சமர் குண்டர்கள் செய்வித்த தீய மிரைகள் எல்லாம் எஞ்ச என்று எரிய இன்தமிழ் ஈசர் எழுந்தருள மஞ்சிவர் மாட திருவதிக பதிவானர் எல்லாம் தன் செயல் பொங்க தழம்பொழி மங்களம் சான்றோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, திருவதிகையில் சுவாமி ஆட்கொண்டுட்டாரு. திருவதிகையில் தான் இருக்காங்க. இருக்கும் பொழுது இந்த மன்னன் என்ன பண்ணிட்டான், பல வித கொடுமைகள் பண்ணி கொண்டு கடலில் போட்டு கடல்லேருந்து கரையேறி கடலூர் பாதிரி புலியை வந்துட்டார். இப்போ திரும்ப எங்கே வரணும், திருவதிகைக்கு தானே வரணும். அதனால திருவதிகைக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு ஊரெல்லாம் அலங்காரம், மணி நெடும் தோரணம் எல்லா இடத்துலையும் அலங்காரம் பண்ணி பூகம்னு சொல்லி பாக்கு மரம் வாழை மரம் இதெல்லாம் கட்டி ஊரே திருவிழா கோலம் போட்டுடுச்சு திருவதிகையில். அப்போ வந்து எல்லா இடங்களையும் இது பண்ணி நம்மளோட அப்ப பெருமானால வரவேற்கிறாங்க. மன்னிய அன்பின் வளநகர் மாந்தர் வயங்கிழையார் இன்னிய நாதம், அதை விட எல்லா இடங்களையும் மங்கள ஓசை மங்கள நாதங்கள் இதெல்லாம் எங்கும் விம்ம பொன்னிய சுண்ணமும் பூவும் சாமி வரும்போது நம்ம போடுறோம்ல, பூவெல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் போடுறாங்க. தூவி எங்கும் தொன்னகரின் புறம் என்று எதிர்கொண்ட தொண்டரையே. அப்போ வராங்களா, இப்போ அந்த அந்த அப்பர் பெருமானாரை காட்சிப்படுத்துறாங்க. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி, மேனி வந்து பொன்மேனியா இருக்கு. ஏன் பொன்மேனியா இருக்கு, சமணத்துல இருந்த மேனி தானே, இப்ப ஏன் பொன்மேனி ஆச்சு, திருநீர் பூசிக்கிட்டாங்க. அதெல்லாம் தான் என்ன பண்ண, சுவாமியோட அருள் பெற்றுட்டாங்க இல்லையா. தூய வெந்நீர் துதைந்த, என்ன சொன்னாங்க, நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் பாடினாங்க இல்லைங்களா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, தூய வெந்நீர் துதைந்த. இந்த பசங்கள்லாம் எங்கள் வீட்டையெல்லாம் கேட்பாங்க, போயிட்டு ஏதாவது புரண்டுட்டு வந்துட்டா, இது என்ன மண்ணில் புரண்டு விழுந்து வந்தியான்வாங்க. அது கொஞ்சம் நிறைய மண்ணெல்லாம் இருந்ததுனாக்கா, அது மாதிரி திருநீரை பூசினா மாதிரி இல்லையா, அதில் போய் அப்பர் பெருமான் புதைஞ்சு வந்த மாதிரி இருக்கிறாங்களாமா. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும், அதாழ்வடம்னது அக்கு மாலை, அந்த நம்மளோட ருத்ராட்ச மாலை தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவர். மனசுல எந்த நேரமும் சுவாமியை நினைச்சிட்டே இருப்பாராம். நாயகன், தன்னோட நாயகன் சிவபெருமான், அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தை மனசுல என்னமா இருக்கா, சுவாமியை நினைச்சுட்டே இருக்காங்க. அப்ப மனசுல நினைக்கிறதால என்ன இருக்கும், யாரையாவது இப்ப ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்கள நினைச்சா நம்மளுக்கு என்ன வரும், கோபம் வரும். கரெக்டு, கோபம் வரும். ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்குது, அவங்கள நினைச்சா சிரிப்பு வரும், சிரிக்கிறாங்க, அம்மா இன்பம் வரும், அது சந்தோஷம் வருது. அப்ப அவர் யாரை நினைக்கிறாரு, சாமியை நினைக்கிறாரு. சாமியை நினைச்சா என்ன வரும், காதலாகி கண்ணீர் வரும். நம்ம அப்ப காதலாகி நினைச்சாக்கா அது கண்ணீர் வருமா. அப்ப நாயகன் சேவடி தை வரும்னாக்கா சுவாமியோட திருவடி இங்க இருக்க பெற்ற என்ன குறையுடையனே, அன்னைக்கு சொன்னோம் இல்லையா திருவாரூர் பாட்டு, சுவாமியோட திருவடி என் மனசுல இருக்கு, எனக்கு என்ன குறையுதுனா இல்லையா, அந்த திருவடி அவர் என்ன பண்ணுவார், தழுவிக்கிட்டே வருடிக்கிட்டே இருப்பாராம். அந்த வருடிக்கிட்டே இருந்தாக்கா என்ன வருதுனாக்கா, நைந்துருகி பாய்வது போல் அன்புகள், கண்ணுல இருந்து தண்ணியில வந்துகிட்டே இருக்குமா, அதை என்னைக்குமே நிக்காத, பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கணும். கண்ணீர்னு சொல்ல கிடையாது, சொல்றாரு பாருங்க தெய்வச்சங்க, அன்பு நீர், மனசுல இருக்க அன்பு நீரா வெளியில வருதான். அப்ப அன்பு நீர் பொழிகண்ணும் பதிக செஞ்சொல்மை. போன போன இப்ப சித்திர சதயத்துக்கு இதுல கும்பகோணத்துல போயிட்டு அப்பர் பெருமானோட புராணம் சொல்ற, அந்த புராணத்துல சொல்லும் போது ஒரு 82 வயதாவது அந்த ஐயாவுக்கு அந்த பையில இருந்து துண்டு எடுத்து தொடச்சிட்டு கேட்கிறாரு கண்ணல. அந்த அவரால் அந்த வயசுக்கு எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க அந்த புராணம். அந்த புராணம் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு பயம், அவங்க யாராவது அழுதாலே எனக்கு அழுக வந்துருவாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு அவங்க உருகி கேட்குறாங்க. அது மாதிரி பாய்வது போல அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய. வாயில என்ன இருக்கும், எந்த நேரமும் பதிகம், ஏதாவது ஒரு பதிகம் உணர்ந்துட்டே இருப்பாங்க. உடையார் இதுதான் இந்த இப்போ எல்லாம் படமாக வரைஞ்சி வைக்கிறோம். அந்த படத்தை யார் முத வரைஞ்சதுன்னா நம்ம சைக்கிழா பெருமானார் தான். கண்டார்கள் கைதலைமையில் குவித்து இந்த கருணை கண்டால் மிண்டாயனாக்கா துன்பம், அது என்ன உங்க இதுல மலையாளத்துல சொல்ல மிண்டாதிரடி அப்படின்வாங்க. என்னன்னாக்கா ஒரு எதுவும் செய்யாத என்ன, அந்த மாதிரி மிண்டாய செய்க அமிர்தைய பார்க்குறாங்க. பார்த்தா இவ்வளோ கருணையா இருக்காரு, இவ்வளோ வயது 61 வயதா கிட்டத்தட்ட, இப்படி இருக்கிறாரு, அப்படியே திருநீர் சிவக்கோலத்துல இவருக்கு துன்பம் பண்ண எப்படிதான் சமணர்களுக்கு வந்ததோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே நினைச்சிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆனாலும் அவங்க என்ன வேணா பண்ணட்டும், எங்க சாமி அவங்க தொண்டரை விட்டாரா, அவருக்கு எங்க என்ன பண்ணாலும் காப்பாத்திட்டாரு பத்தியா, அப்படி இப்படியும் பேசுறாங்களா.
அப்படி இது இப்படியும் பண்ணிட்டாங்களே. ஆனாலும் சாமி அவங்களெல்லாம் விட்டுட்டாரா, பிடிச்சி எல்லாருக்கும் வந்து இதை செய்துட்டார் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இந்த கருணை கண்டால் மிண்டாய செய்கை அவன் கையை தீங்கி விளக்க செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வனும் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது இருந்தாலும் சாமி கைவிட மாட்டார். சிவபெருமான் என்னைக்காக கைவிட்டிருக்காரா, அவர் விட மாட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ்வண்ணம் போல பல மக்கள் இப்படி பல மக்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது மெய்வண்ண நீற்றொழி மேவும் குழாங்கள் விரைவு சொல்ல முன்னாடி அடியார் பெருமக்கள்லாம் போக அப்படியே அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் வந்தெய்தி அம்பவள செவ்வன்னர் கோயில் திருவிரட்டானத்தை சேர்ந்தனர். இப்போ கோயில் போறாங்க. முன்பதம் கோணை உடையபிரானை உள்புக்கிரஞ்சி நம்புறும் அன்பின் நயப்புறு காதலில் நினைத்து எம்பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தது என்று தம்பறிவால் திருத்தாண்டக செந்தம். இதான் ஏழையேன் பண்டு நான் நிகழ்ந்தவாறே ஏழை. ஏழைன்னா நம்ம நினச்சிக்கிறோம், இப்பெல்லாம் நமக்கு என்னன்னாக்கா காசு இல்லாதவங்க தான் ஏழைன்னு நினச்சிக்கிறோம். எது இல்லைனாலும் ஏழை தான் அது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு அன்பு இல்லையே சாமி, அதனால ஏழையேன்னு பட்டு நான் நிகழ்ந்தவார். எனக்கு அன்பு இல்லை அன்பு இல்லை நம்ம சொல்லுவோமா, நமக்கு எனக்கு தான் அன்பு இல்லை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, அன்பு ஏழையன். ஏழைனா எது இல்லைனாலும் ஏழை தான். அது அன்பு இல்லைனாலும் ஏழை தான், செல்வம் இல்லைனாலும். இப்போ நம்ம செல்வத்தை மட்டும்தான். அதோட ஏழைனா அம்பாளுக்குரிய வார்த்தை அது. அம்பாள் ஏழைனா பெண்ணன் அர்த்தம். ஏழை மாரியம்மன் நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. ஏழை முத்து மாரியம்மன். ஏழைனா அம்பிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. தேவாரங்களே நிறைய இடங்கள்ல ஏழை வரும். ஏழை பிள்ளையான்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அது அம்பாலோட அந்த அம்மாவோட செல்ல பிள்ளை அது, அதனால ஏழை பிள்ளைனாரு, அம்மா பிள்ளை அது. அதுதான் அம்மா அது சொல்றது. அரியனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை விரிபணர் சூழ் திருவதிகை வீரட்டானத்து அமுதை. ஆஹா, அரியனுக்கு அரியானை அடியவர். சாமி எப்பேற்பட்டவரா, அரியனுக்கு அரியானை திருமாற்றமாக, ஆனா அடியவருக்கு எளியானை அப்படின்றாரு. எடுத்து விரிப்புணர் சூழ் திருவதிகை வீரட்டானத்து அமுதை தெருவரைய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருத்தாண்டகம் இருக்கும், நிறைய குறுந்தொகை இருக்கும். உங்கள்கிட்ட புத்தகம் இல்லாதால நான் அப்படியே சும்மா சொல்லிட்டு போறேன். புல்லறிவின் சமணர்கா புல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய. இப்போதான் இந்த நம்மளோட திருச்சிராப்பள்ளி கோயிலை எடுத்து கட்டினாருன்னு நான் போன வகுப்புல சொன்னேன்ல. அப்போ என்ன பண்ணுறா, அந்த பல்லவனுக்கு நல்வினை பயன் வந்தது. அது தீவினை பயனால அப்பா பெருமானார் அவ்வளோ துன்பப்படுத்தார். நல்வினை பயன் வந்தோடனே தன்னுடைய பழைய வினை பாசம் பரிய அல்லல் ஒழிந்து அவனோட துன்பங்கள்லாம் ஒழிந்து அங்கே எய்தி ஆண்ட அரசு. இதுக்கு மேலே ஆண்ட அரசை பறிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நல்வினை தானே. நம்ம அப்பர் பெருமான் திருவடியில் வந்து விழுந்துடுறான். வல்லமன தம்மை நீத்து மழைவடையோன் தாளடைந்தான். வந்து என்ன பண்ணுறான், அமணர்களை விட்டு நம்மளோட சுவாமியோட திருவடிக்கு வந்து அடைகிறான். வீடறியா சமன்மொழி பொய்யென்று, அதுதானே அவங்க மெய்யன்னு சொல்கிறாங்க. அதான் வீடுன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது, திருப்பி பிறவி இருந்துகிட்டே தான் இருக்கும். சமணர் மொழி பொய்யென்று மெய் உணர்ந்த காடம். காடம்னா பல்லவ மன்னன் அர்த்தம். திருவதிகை நகரன் கண்ணுதர் நெற்றியில கண்ணு இருக்கக்கூடிய சிவபெருமானாருக்கு பாடலி புத்திரத்தில் அமன் பள்ளியோட பாழிகளும் கூட இடித்து கொடர்ந்து குணபரேஸ்வரனாக சிவன் கோயில்களை. அப்போ அவங்களோட கோயில்களை இடித்ததா இது அர்த்தம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட சிவன் கோயில்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை திரும்ப எடுத்து நம்மளோட பெருமானாருக்கு கோயில் கட்டுறான். இந்நாளே திருப்பணிகள் செய்கின்ற இத்தமிழுக்கு மன்னான வாக்கீச திருமுனையும் மதிச்சடமேல் பண்ணாக மணிந்தவதம் பலபதியும் மதிபலவும் சென்றிரஞ்சி சொன்னாம தமிழ் பிணந்து தொண்டு செய்வான்னு தொடங்க. அங்க என்ன இவ்வளவு நாள் திருவதிகை வீரட்டானத்துல இருந்தாங்க. இப்போ இன்னும் என்ன பண்றாங்க, தல யாத்திரை மேற்கொள்றாங்க. நீங்க ஞான பிள்ளையாரோட தல யாத்திரை பார்த்தீங்கன்னாக்கா சீகாழிலேருந்து போவாங்க, திருப்பி சீகாழிக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது தல யாத்திரை சீகாழிலேருந்து போவாங்க, திருப்பி அந்த மாதிரி தான் 5 தல யாத்திரைகளும். 6வது தல யாத்திரை நேரடியாக சிவபெருமான்ட்டு போயிடுவாங்க. அது அவங்களோட பாணி. இவங்க அப்பர் பெருமானாருக்கு அவரு சீகாழி பிள்ளையார், அவரு காழி பிள்ளையார், காழிக்கு உடையவன், காழி நாடல். அதனால அங்க போய் அங்க இவருக்கு எதுவுமே இல்லை. அந்த போன வாரமே சொன்னல, இந்த உலகத்துல யாரெல்லாம் சோறு பொங்குறாங்களோ அதெல்லாம் என்னோட சோறு. இந்த பூமி என்னை வந்து கீழே தள்ள மாட்டார், அதனால நான் மார்க்கும் முடியணும்ட்டார். அதனால அவர் இங்கதான் வருவாரு, அங்கதான் இல்லை. அப்படியே தலங்கள் தோறும் வழிபாடு செய்துட்டே போறாரு. அப்ப வரும்பொழுதுதான் திருவதிகை பக்கத்துல நம்மளோட திருவெண்ணைநல்லூருக்கு வராங்க. அங்கே வந்து அதுக்கப்புறம் ஆமாத்தூர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாத்தூர் அழகியர், சுவாமி பேரே அழகியர். அப்புறம் பாடக்கூடியவர் வாக்கியச பெருமானார். நம்ம பாட்டுக்கு கேட்கணுமா, அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஆமாத்தூர் அழகியர், ஆமாத்தூர் திருத்தாண்டகம்லாம் ஒரே ஒரு பாட்டு வேணால் சொல்கிறேன். அது எப்படியும் சொல்லாத போக முடியாது. தெல்லைக்கு போகலான்னு பார்த்தா அடுத்த வாரம் தெல்லைக்கு போகலாம், நாளை போக
பாட்டு சொல்லுவோம். இது சொல்றாரு, கல்லழகு தாம் கொண்டு காலத்தியார் கடியவிட. அப்ப சுவாமியே அப்படி படுத்துட்டு இருக்காரா. அப்ப சாமி என்ன பண்றாரு, சும்மா இல்லாத கல்லழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம் மாதிரி, அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதை அப்படி இப்படி கையில வச்சுக்கிட்டு போறாரு. கல்லழகு தாம் கொண்டு காலத்தியார் கடிய விடையறி. அந்த அந்த ரிஷபம் வந்து மெதுவாலாம் நடக்காது, வேகமா நடக்கும். அது மாதிரி ஆற்றல் அடல் விடையரும் ஆலவாயம் பெருமைன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப நம்மளாம் வந்து வண்டியை நிறுத்தி காலை ஊங்கினாதான் ஏறுவேன். ஆனா இப்ப முன்னெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, சைக்கிள்ல ஏறுவாங்க பிள்ளைகள். அப்படியே சைக்கிள் பறந்துட்டே இருக்கும். அப்படி சாமி அப்படிதானே, ரிஷபம் போயிட்டே இருக்கும். அப்படி சுவாமி அரிபெருத்த வெள்ளைச்சு அடர ஏறின்னு வாரு. அந்த ரிஷபம் நல்லா பெருசா இருக்குமா. எப்படின்னா இப்ப ஒரு மெல்லசான ஒரு ஆளு புல்லட்ல போனா நல்லாவா இருக்குது, ஒரு குண்டு ஆளு டிவிஎஸ் 50ல போனா நல்லா இருக்காது இல்லையா. சாமி என்ன பண்ணுவாருன்னா நல்லா அழகா இருக்காரு. அந்த ரிஷபமும் என்ன பண்ண சாமிக்கு ஏத்த மாதிரி பெரிய ரிஷபமா இருக்கு. அது அரிபெருத்த அடலேற்றி அடரை அப்படி ஏறி உட்காந்தா, ஆஹா இந்த வாகனத்துக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்னு இருக்குதான். அந்த அடரை ஏறி அந்த மாதிரி நிக்க வச்சு ஸ்கூலெல்லாம் போட்டு ஏற மாட்டார் சாமி, அப்படி தாவி தான் ஏறுவாராப்பா. அந்த மாதிரி என்ன கடியை விட ஏறி காண காண இல்லமே தாம் புகுதா இடுமன் பிச்சை எந்தா இருக்கு. அப்ப இவர் வந்து அப்ப சுவாமி வந்து வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு. இந்த சாமி என்ன பண்றாரு, ரிஷபத்துல ஏறி ஒரு கல்லழகு எல்லாம் வச்சுக்கிட்டு கிட்ட வந்து பலி கூடன்னு கேட்டிருக்கேன். பலி கொடுத்தாக்கா உடனே என்ன பண்ணினார், எதிர் எழுந்தேன் எங்கும் டக்குன்னு ஐயோ சாமி பலிக்கு வந்துட்டாரு, பலி போடுவோம்னு நினைச்சுக்கிட்டு வாசல்ல போனாக்கா காணாம போயிட்டாரா சாமி. எழுந்தேன் எங்கும் காணேன் சொல்லாதே போகின்றேன். நீ என்ன சாமி இப்படி வந்துட்டீங்க, பலியும் வாங்கிக்கல, நீங்க பாட்டு சொல்லாத போகிறீங்களே, உங்க ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு ஊரை சொல்லணும்ல. அவர் என்ன சொல்றாராம், சொல்லாதே போன உங்க ஊர் என்ன ஊர், துருத்தியா பழனமா நெய்த்தானமா இப்படியெல்லாம் கேட்குறாராம். அப்போ சுவாமி துருத்தியா பழனமா நெய்த்தானமான்னு கேட்டப்ப அப்போ அதுக்கு சாமி என்ன சொல்கிறான், அல்லலே அப்படி கண்ணால் பார்க்குறான். அப்படியே உயிரே களவாண்டுட்டாராம். கண்ணால் பார்த்து உயிரை களவாண்டுட்டு துருத்தியோ பழனமோ நெய்த்தானமோ அல்லலே செய்து அடிகள் போகின்றாராம். அப்படி பார்த்தா இவர் அப்படியே துன்பத்தில் விட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போயிட்டாரா. அழகியரை யாருனாக்கா ஆமாத்தூர் ஐயனாரு. இந்த சாமி இப்படி என்னை வந்து பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னை வந்து ஒரு பெண்ணா பாவித்து அந்த பாட்டுகள்லாம் சொல்லுவார். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதாவது ஒரு இந்த திருத்தாண்டகம் எப்படி படிக்கணும்னா, இந்த கல்லழகு தாம் கொண்டு காலத்தியார் கடியவரி அப்படின்னு பண்ணாம அதை படிச்சுக்கிட்டு ஒரு கதையா வச்சுக்கணும். ஒரு பாடலையும் இப்போ 10 பாட்டு இருக்குன்னா 10 கதையா வச்சுட்டு ஒரு தடவை உட்காந்து படிச்சு பாருங்க. யாருமே வேணாம் அந்த பாட்டை போயிட்டு ஒரு நாளைக்கு எடுத்து எப்படி படிக்கணும்னு நம்ம சொன்ன மாதிரி கதையா சொன்ன மாதிரி படிச்சு பாருங்களா, அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பாட்டெல்லாம். அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டுகள்லாம் பாடுறாங்க. சாமி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பாட்டெல்லாம். கேட்டதுக்கப்புறம் ஆமாத்தூர்லேருந்து எங்கே போகிறாங்கனாக்கா திருக்கோவலூர் போகிறாங்க. முதலாம் மருவ திருப்பதிகள் தான் பெண்ணாடகம் வந்துட்டாங்க. பெண்ணாடகம் வந்துட்ட உடனே அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னா பல காலமாக இந்த உடம்பு எங்கேருந்து வளர்ந்துங்கனாக்கா இந்த சமணத்தில் தானே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தானே வளர்ந்தோம். இந்த உடம்பு மேலே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. சாமியை வந்து நம்ம இழந்துட்டோம், சரி வாக்கா மாற்றிக்கிட்டோம், ஆனால் இந்த உடம்பு அதே உடம்பாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால அது வரைக்கும் இருக்கவங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் பெண்ணாடகம் போனதுக்கப்புறம் தூங்கானை மாடம் போனதுக்கப்புறம் சுத்தமாக முடியவே இல்லை. அப்போ சாமி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அந்த அழகு அவங்க சொல்லக்கூடிய அப்ப சாமி சொல்கிறேன், சாமி இந்த உடம்பு நான் சமணத்தில் வந்தது, நீங்கள் இப்போ நான் கொண்டுட்டீங்க, உங்களோட அடிமை நான் இதுக்கு என்னோட உயிரை விட்டுலான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த உடம்பை வச்சுக்கிறதுக்கு உடம்பால் அழிந்தால் உயிர் போயிடும். நான் இந்த உடம்பை அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு என்ன உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா என் மேலே நீங்கள் சூளமோ ரிஷபமும் பொறிங்க. அப்படி பொறிக்கலைன்னா என்ன ஆகும், ஊரில் எல்லாரும் உங்களை தான் பழி சொல்லுவாங்க. ஆண்டு கொண்ட தொண்டரை எப்படி சும்மா விட்டுட்டாரு அப்படின்னு உங்களை தான் பழி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒன்று நான் உயிரை விட போகிறேன், எனக்கு இல்லை அப்படி காப்பாற்றணும்னு இஷ்டம் இருந்தால் என்ன பண்ணோம், சூளமோ ரிஷபமோ படி அப்படி காப்பாற்றலனாலும் ஒன்றும் இல்லை, என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களை தான் சாமி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அழகு பாருங்கள் அந்த பாடல்கள். பொன்னார் திருவடிக்கு உண்டு விண்ணப்பம். சாமி உங்களோட திருவடியில் ஒரு விண்ணப்பம் இருக்குது. போற்றி செய்யும் என்னாவை காப்பதற்கு நான் உங்களை போற்றி வணங்கி ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் அதிகாரமாக சொல்கிறேன், ரொம்ப வணங்கி தான் சொல்கிறேன். என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டு இருக்கூற்று அகல மின்னாரும் மூவலை சூளம் என்மேல் பொறி
மேவு கொண்டல் துண்ணார் கடந்தையில் துங்கானை இந்த கடந்தைன்ற இந்த கடம்பூர்ன்ற ஊர்ல துங்கானைன்ற மாடத்துல இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுடர் கொழுந்தீச பெருமானாரு, நீங்க என் உயிரை காப்பாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, என் மேல இந்த சூளத்தை இடபத்தையும் பொறிங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஆவா சிறு தொண்டன் என் நினைந்த. ஆஹா, இப்போ வந்து தொண்டன் சின்ன தொண்டன், எனக்குலாம் எவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்காங்க, பரவாயில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அனுப்பினோ காவாதி ஒழியன். அப்படி நீங்க காப்பாத்த என்ன போயிட்டீங்கன்னாக்கா கலக்கும் உண்மையில் பழி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது இன்னும் ஒரு தலைவர்ன்றதா அந்த தொண்டர்களை காப்பாத்துறதுல இப்படிதான் விட்டுறதான்னு உங்களை தான் பழி சொல்லுவாங்க. உண்மையில் பழி. காதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையில் துங்கானை மாடத்து என் புண்ணியனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. நம்ம எல்லாரும் வந்து நினைக்கிறோம் சுவாமி வந்து சாமி கிட்ட என்ன கேட்குறாங்க, ரிஷபமோ சூலமும் பொறிக்க தான் கேட்குறாங்க. ஆனால் திருநீரை பூச சொல்லி கேட்குறாங்க. அந்த திருநீரை வந்து சாமியை பூச சொல்கிறாங்க. கடவும் திகிரி கடவாதொழிய கையிலை உற்றாம் படவும் திருவுருள் ஒன்று வைத்தார் பனிமான் வரை போல் இடமும் பொறுத்து என்னை ஏன்று கொள்ளாள் இருஞ்சோழ திங்கள் தடவும் கடந்தையுள் துங்கானை மாடத்தில் தத்துவனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 பாடல்ல நம்மளுக்கு 3 பாடல் தான் கிடச்சிருக்கு. அந்த கடந்தை நாகி அம்மையோட சுடர் கொழுந்தீஸ்வரர் பாடினதில் அந்த பாடலில் சொன்ன உடனே சாமி என்ன பண்ணுறாருனாக்கா ஒருவரும் அழியாமல் ஒரு சிவபூதங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்பர் பெருமானோட இடபத்தையும் ஒரு கையில் சூலத்தையும் பொறித்து வைக்குது. பொறித்து வைத்தவுடனே அப்பர் பெருமானார் ரொம்ப மகிழ்ந்து அங்கே இருந்து தங்கி நிறைய பாடல்கள்லாம் பாடுறாங்க. இந்த துங்கானை மாடம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு அரை மணி நேரம் தானே படிக்க சொன்னாங்க. அதனால் அந்த ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சூலமும் இடமும் பொறித்து வைத்த அந்த பகுதியை வந்து நம்ம சொன்னோம். நான் பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி எப்பொருளுக்கும் முடிவாகி நின்றானை தன்னாக உமைபாகம் கொண்டானை சங்கரனை நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும் நீடு திரு துங்கானை மாடத்தை நிலவுகின்ற ஆடகமேறி சிலையான் அருளார் ஒரு சிவபூதம் மாடொருவர் யாருக்கு தெரியல, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, அறியாமே வாக்கீச திருத்தோல் சேடுயர் மூவலைச்சூளம் சினவிட மேல் உடற்சாத்த. அந்த மூவலைச்சூளத்தை வந்து உடன் சாத்திருக்காங்க. சரி, 5:30 வரைக்கும் ஓகே தானே உங்களுக்குலாம்? சரி, மூவிலச்சூலத்தை சாத்துது. அங்க அவர்தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலட்சணையை தாம் கண்டு மனம் கலைந்து தம்பெருமானாரை நினைந்து தூங்கழுவி கண் பொழிய உடனே உய்ந்தொழிந்தேன் உய்ந்தொழி. எப்பயுமே நம்ம சாமி கிட்ட ஒன்று கேட்டோம்னாக்கா கேட்ட உடனே சாமி கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுத்துருவாரு. கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா டபுளாக கொடுப்பாரு, உடனே கொடுத்தா ஒன்றா கொடுப்பாரு, லேட்டாக கொடுத்தா டபுளாக கொடுப்பாரு. கொடுத்த உடனே வாங்கி பைக்குள்ளே போட்டுட்டு வந்துடக்கூடாது, அவர்கிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு வரணும். அதை தான் நான் உய்ந்து. அப்போ சுவாமி எதுக்கு நன்றி சொன்னாங்க, அவங்க சாமியை வந்து அருள் பண்ண வச்சு அந்த சூளைக்கே நன்றி சொன்னாங்க. அப்போ அவரை வழிபடுற நாம நன்றி மறக்கலாமா? அதனால நன்றி சொல்லணும். எது ஒரு பேனா ஒருத்தட்ட வாங்கினா கூட தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் சுவாமி எவ்வளோ அருள் பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதே கிடையாது. அவர் சொல்லணும், நன்றியால் வாழ்வது உள்ளம் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. நன்றி சொல்லணும், சாமிக்கு கூட நன்றி சொல்லணும், அடியார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றது நம்மளோட சைவம் சொல்லுது. தூங்கானை மாடத்த சுடற்பொழுத்தின் அடிபரவி பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்ற அமரனால் பூங்கானம் வணக்கமிழும் பொருவில் திரு அறத்துறையும் தேங்காவல் முகிலோருக்கும் திருமுதுகுன்றமும் பணிந்து. இது எல்லாமே முதுகுன்றம்ன்றது இப்போ விருதாச்சலம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அந்த தலம். வன்தமிழ் மென்மாளர் நாங்கள் எல்லாம் பாட்டு அந்த நிவா நதி வரையே வராங்க. வந்துட்டு தில்லைக்கு எழுந்தவர்கள போகிறாங்க. ஆனாத சீர்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற வானாறு புடைபறக்கும் மலச்சடையார் அடிவணங்கி ஊனாலும் உயிராலும் உள்ளபயன் கொல நினைந்து தேனாரும் மலச்சோலை திருப்புலியூர் மருங்கடைந்தார் அப்படின்றாங்க. என்னன்னா ஆனாத சீர்தில்லை அப்படின்னாக்கா குறையாத, அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே தில்லையோட புகழ் வந்து குறையறதில்லை. அம்பலத்தை ஆடுகின்ற சுவாமி என்ன பண்றாரு, அம்பலத்திலே ஆடிட்டு இருக்காரு. எப்படியா வானாராகிய கங்கை அப்படி பறக்க ஆடிட்டு இருக்கிறாராமா. அதை விட மலர்ச்சடையார் அடிவணங்கி அது சரி. தில்லைக்கு போறதால என்ன கிடைக்குதுன்னா ஊனாலும் உயிராலும் உள்ள பயன். நம்ம பார்த்தோம் இல்லைன்னா ஊனடைந்த உடம்பின் பிறவிய தானடைந்த உறுதியை சாருமா தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் நடம் செய் வரதர் பொற்றால் தொழ. அந்த உயிரை நம்ம பிறவி எடுத்ததுக்கான காரணம் என்ன, தில்லையில மானடம் செய்து கொண்டிருக்க பெருமானாரை வணங்குறது தான். இதை தான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயம் அது சூடும் அடியார் அண்ணலார் அடியார் தம்மை அமுத
அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் ரெண்டு சொல்றார். அப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா, நம்மளோட அந்த பிறவி எடுத்ததோட பலன் என்னன்னாக்கா, கண்டிப்பா பெருமானாரை வணங்குறது மூலம் நம்ம தீவினைகளை தீர்த்து அடியார்களுக்கு அமுது செய்கிறது. இது ரெண்டு தான் சொல்றாங்க. அதனால சொல்ற ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள்ள, உயிர் பெற்றதாலும் இந்த பிறவி பெற்றதோட பலன் என்னன்னாக்கா, அதனாலதான் மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தின் போய் கேட்கிறாங்க. அங்க அதை நினைச்சிட்டு அதை நினைக்கணும்னா என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், தில்லைக்கு தான் போகணும். அதனாலதான் நம்பிசாமி என்ன பண்ண 12,000 முன்ன விருதாச்சலத்தை வாங்குறாங்க முதுகுன்றத்துல. வாங்கிட்டு என்ன பண்றாங்க, ஆத்துல போட்டுட்டு அப்புறமா ஏடிஎம்ல எடுத்துக்கிற சாமி இதை கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்து தில்லைக்கு தான் வராங்க. அது உடலுக்கு தேவையான பொருளை வச்சுட்டாங்க. வாங்கினோம்னா உயிருக்கு தேவையான உயிர் எதுனாக்கா தில்லையை வணங்குறது தான். அதனால தில்லைக்கு வராங்க. அப்ப நாவுக்கரசரும் இருவருக்கரியவர் நடமாடிய தில்லை எல்லைப்பால் மேவிய தலைமுறை மெய்யல் தொழுத பின் மேன்மேல் எழுதரும் விளைவோடும் காவில் களிமேல் மகிழ்ச்சி. அங்க போனாக்கா இந்த மயிலெல்லாம் ஆடுதான். என்னன்னா நாங்களாம் தில்லையில இருக்கோம், எங்களுக்குன்னா குறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயில் ஆடுதான். அதை பார்த்து இந்த மயிலும் ஆடுதான். எதிர்விட்டு களிமயில் மகிழ்வுற்று எதிரெதிர் ஆட கடிக்கமிழ் கமலசும் பாவி தடமலர். அங்கே நிறைய குளங்கள்லாம் இருக்குது. அந்த குளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. தன்பனை வழிவார் பூக்கள் நிறைய தாமரை பூக்கள் பூத்துட்டுதான். அந்த தாமரை பூக்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சின்ன எரும மாடுலாம் எங்கேயாவது போய் எதையாவது மேய்ஞ்சிட்டு வந்துடுது. இந்த பழைய வயசான எரும மாட்டுக்கு மேயறதுக்கு இடம் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா போய் இங்கே தான் தாமரை பூலாம் இவ்வளோ இருக்க, நம்ம கிட்டக்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் அவர் சொல்கிறார். அதை முளரி படுகரில், முளரின தாமரை, படுகரில் முது மேதிகள் புது மலர். பழைய எரும மாடு வயசான எரும மாடெல்லாம் என்ன பண்ணுதான், புதுசாக இருக்கிற பூவெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு அது அங்கே தின்னுட்டு இருக்குதான். அதை பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணாதுனாக்கா, அந்த கரும்பு என்ன பண்ணுதான், கரும்பு வளரிக்கு பெருகி உடைமுதற் தரலம் சொரிவன பெரியோர் அவர். அங்கே பார்த்த உடனே அந்த கரும்பு இருக்குதான். ஆஹா, நம்மளோட அப்பர் பெருமானார் வந்துட்டாங்க, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு என்னன்ட்டு அந்த கரும்பு என்ன பண்ணுதான், அந்த கரும்போட கடுக்கெல்லாம் முத்துக்கெல்லாம் கொட்டி, இதெல்லாம் நம்மளோட அப்பர் பெருமான் திருவடிக்கு போகட்டும்னு அந்த முத்துக்களை கொட்டி அந்த கரும்பெல்லாம் வளருவான். அருகில் செறிவனம் எனமிக்கு உயர்கழை அளவில் பெருகிட வளர் இக்குன்னா கரும்புன்னு அர்த்தம். பெருமுடை முதிர் தரளம், தரளம்னா முத்துக்கள் சொரிவென பெரியோர் அவர் திருவடிவை கண்டு. எதுனாக்கா அது முத்து சொறி தான். அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, அப்ப சுவாமி அவரோட திருவடியை பார்த்த உடனே, ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்படி அப்பர் பெருமான் பார்த்த உடனே கண்ணீர் வரல, அந்த கரும்புக்கு கண்ணீர் வருதான். அப்பர் பெருமானோட திருமேனியை பார்த்துட்டோன்னு சொன்ன உடனே என்ன வருதா, அந்த உருகி வரிவுறு புனல் கண் பொழிவன, அந்த கரும்போட கணுக்கல்லேருந்து அந்த கரும்பு சாறு வர்றது எப்படி இருக்குதுன்னா, அப்ப பெருமானாரை பார்த்துட்டோம் அப்படின்ற ஆனந்தத்தில் அப்படியே கண்ணீராக கொண்டுதாமா. அப்புறம் எங்கேருந்து போன உடனே அங்கே நந்தனவனம் இருக்குது. நந்தனவனத்தில் உடனே நந்தனவனத்தை படிஞ்சு ஏற்றுறாங்க. நம்ம அப்பர் பெருமானை என்ன பண்ணுறாங்க, நந்தனவனத்தை போய் விழுந்து வணங்கிடுறாங்க. வணங்கிட்ட உடனே அங்கே ஏன்னாக்கா நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இலைகள் எல்லாமே யாருக்கு போகுதுன்னா சிவபெருமானுக்கு போதும். அதனால நந்தனவனத்தையும் வணங்கணுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளியில் அந்த நந்தனவனத்தை நம்ம அடியார் திருக்கூட்டம் வணங்குறது இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. நந்தனவனத்தை வணங்கலாம். அங்கே இருக்க குயில் கிளி இதெல்லாம் என்ன பண்ணுதான், அறிவில் பெரிய அப்ப பெருமான் வந்துட்டாங்க. இன்னொரு தடவை இவங்களை நம்ம அவையில் படுவ வகை அணைகின்றார். நீங்கள் பிறவியெல்லாம் விடணும்னாக்கா நீங்கள் சாமியை போய் வணங்குறது ரொம்ப கஷ்டம். அப்பர் பெருமானார் வணங்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு தடவை இது நடக்காது. அதனால வாங்க வாங்க ஓடி போய் நம்ம எல்லாம் அப்பர் சுவாமியை வணங்கிடலான்னு சொல்லிட்டு குயில் கூவி எல்லாரையும் அழைக்கதாமா. அதை சொல்கிற பயில் சூழ் சினைமிசை குயில் கூவின் செறிவின் பலதர நிலையில் பொலிவுறு திரு நந்தனவனம் எதிர்கண்டார். இதுங்க வந்துட்டாங்களாம். அவர் முன் பணிவோடு அப்ப சுவாமி வணங்குறாங்க இல்லையா, அங்கே இருக்க கிளியெல்லாம் என்ன சொல்லுதான், உடனே அரகர அரகரன்னு அது கேட்டு கேட்டு வளருது. அந்த கிளியெல்லாம் என்ன பண்ணுதான், அப்ப சுவாமி வணங்கணும் அரகர அரகரன்னு சொல்லிட்டு வணங்குதான். உடனே என்ன பண்ணுறாங்க, தவமுன் புரிதலில் வருதொண்டு எனும் நிலை தலை நின்று உயர் தமிழ் இறையோராம் இவரது திருவடி அது கண்டு அதிசயம் என ஆஹா இன்னொரு தடவை இது நடக்காதுன்னு அது அரகரன்னு சொல்லிட்டு அந்த கிளி முன்னாடி கற்றுக்கிட்ட அந்த மொழியால் அப்ப பெருமானாரை வணங்குதான். அப்புறம் அடுத்தது அந்த இதுக்கு போகிறாங்க, குட திசைன்னு சொல்லக்கூடிய மேற்கு திசைப்பால் மேற்கு பக்கம். அதான் 4 பேர் நான் அடிக்கடி சொல்கிறதா, 4 பேர் போன வழியில் போங்கன்னு சொல்லுவாங்க. எதனால நம்மளோட தில்லையில் 4 வழிகள் உண்டு. அந்த 4 வழியிலும் நம்மளோட நாயன்மார் 4 பேரும் போயிருக்காங்க. அதனால தான் 4 பேர் போன வழியில் நாம் போகணும். நம்ம என்ன போனோம், சிம்பிளாக என்னென்னா 4 பேர் போன வழியில் போனால் தில்லைக்கு போகணும்னு அர்த்தம். நீங்கள் எந்த வழியில் வேணால் போயிருக்காங்க. தெற்குலேருந்து வந்ததால பிள்ளை பெருமானார் என்ன பண்ணிட்டார், தெற்கு வீதியில் வந்துட்டார். வடக்குலேருந்து
வந்ததால நம்மளோட நம்பி சுவாமி வடக்கில் வராங்க, மணிவாசகர் கிழக்கு வீதியில் வராங்க, நம்மளோட அப்பெருமான வந்து மேற்கு திசையில் வராங்க. இதில் ஒரு அழகும் ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா இரண்டு பேரும் பெருமானாரோட நேர் திசையில் தெற்கு நோக்கி ஆடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் தெற்கு நேருக்கு நேராக நம்மளோட பிள்ளை பெருமானார் மகன்ற உரிமையில் அவர் போகிறார். ஃப்ரெண்டு எங்கே வேணால் ஏறி குச்சி வரலாம், அதனால அவர் பின்னாடி பக்கம் வந்துட்டார் நண்பர்ன்ற முறையில். அப்போ அடிமைகள் இவங்க ரெண்டு பேரும் குரு இவருக்கு தலைவன் ஆண்டான் அடிமை. அவங்கெல்லாம் வந்துட்டு நேராக வர மாட்டாங்க, சைடில் தானே போவோம். நம்ம டீஷர்ட்லாம் அடி வாங்கிறதுக்கு எப்படி போவோம், சைடில் தானே போவோம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அடிமைன்றதால இவங்க ரெண்டு பேரும் சைடில் போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வரும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குடதிசைன்னு சொல்லக்கூடிய மேற்கு வாசலில் போகிறாங்க. அல்லற்பவம் அறாருளம் தவ முதல்வர் அடியார் எதிர்கொள்ள அங்கே இருக்க அடியார்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அழைக்கிட்ட உடனே அங்கே பார்த்தா சிவமே நிலவிய திருவீதி. என்னம்மா வீதி தானம்மா, அதுக்கு என்னம்மா இவ்வளோ சிவமே நிலவிய திருவீதி. ரெண்டு இடத்துக்கு இந்த பெருமை உண்டு. எங்க ஒன்று திருவாரூர், ஒன்று தில்லை. ஏன்னா இப்போ திருவண்ணாமலை பெரிய இடம் தான், அண்ணாமலையார் மாதிரி வருமா, அவர் வசந்த இடம் தான், பெரிய அவர் தான் அவர். ஆனால் அங்கே வந்து அண்ணாமலையார் உள்ளே இருப்பார், சின்ன நாயகர் வந்து விசேஷங்களுக்கு வருவார், பெரிய விசேஷத்துக்கு பெரிய நாயகர் வருவார். ஆனால் தில்லையில் வந்து இப்போ சிவபெருமான் நம்ம கூத்தபெருமானாரே வீதிக்கு இறங்கி வருவார். வரியா நீ ஊரில் வரலையா, வா உனக்கு 200 ரூபா டிக்கெட் போட்டாங்களா, வா நான் கவலைப்படாத நான் வரேன் வந்துடுவார். சாமி வீதியில் வந்து ஜங்கன்னு அந்த திருவீதியில் வந்து ஆடுவார். அந்த அந்த திருவீதிக்கு அதே மாதிரி தியாகராஜ பெருமானாரே இந்த வீதிக்கு எழுந்தருள் பண்ணுவார். இந்த ரெண்டு வீதிகளும் வந்து ரொம்ப சிறப்பு. பொதுவாக வீதிகள் சிறப்பு, அதில் இந்த ரெண்டு வீதிகளும் ஏன்னா மூலவரே இங்கே வர்றதால ரொம்ப அதான் சிவமே நிலவிய திருவீதி அப்படின்றாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்களா, சரி அப்பெருமான் வரப்போகிறாங்க அப்படின்னு வருணன் என்ன பண்ணான்னா, வருணனும் காற்று கடவுளும் ரெண்டு பேரும் வராங்க. வந்துட்டு நீ வந்து பெருக்கு, நான் தண்ணி தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காற்று கடவுள் பெருக்கிட்டு அந்த நீர் கடவுள் போய் தண்ணியெல்லாம் தெளிச்சாங்க. அங்கேருந்து அடியார் வரையா இன்னும் பின்ன நீ ஏதாவது பண்ணியிருக்கியா, பெருக்கிருக்கியா, தண்ணி தெளிச்சிருக்கா, இவ்வளோ ஒழுங்காகவே செய்யலைன்னு சொல்லிட்டு அடியார்கள்லாம் என்ன பண்ணாங்க, நல்லா சுத்தமாக வீதியெல்லாம் பெருக்கிட்டு நல்லா சுத்தமான பன்னீரெல்லாம் தெரிச்சு வைக்கிறாங்க. இவை பழுதாம் என்று அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க முன்ன பின்ன செய்ததால அவங்களோட பணி வந்து சரியா அதை போடுற பாருங்க. பொருதுந்திய மணி போக்கட்டி பவனன் பணி பவனன்னா காற்று கடவுள், பவனன் பணி செய்ய வருணன்னா நீர் கடவுள், புனர்கொடு பணி மாறும். அவை பழுதாம் அடியார்கள அவங்கெல்லாம் ஒழுவாரத்தில் சிறந்தவர்கள் இல்லையா, அது பழுதுன்னு சொல்லிட்டு எவரும் தொழுதிடும் அடியா திருவழகிடுவார் புனைப்பட. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு வச்சுக்கிறாங்களாமா. அது மாதிரி இருக்க இங்கே வந்து வணங்கிட்டு எழுநிலை கோபுரத்தை தொழுதுட்டு உள்ளே போகிறாங்க. வளர்ப்பன் கணமனை திருமாளிகை வளம் வந்து அப்போ முதல்ல என்ன பண்ணணும், மாளிகைனாக்க இங்கே கோயில் தான், கோழியை வளம் வந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கலனின் பொலிவிடம் உடையார் நடனவில் கனகம் பொது எதிர்வுண்டார். அப்போ வெளியில் சபையெல்லாம் வணங்கிட்டு உள்ளே வந்து அங்கே வராங்க. அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சுவாமியை பார்க்குறாங்க. அங்கே எப்படி நீடும் திருவுடன் நிகழும் பெருகொழி நிறை அம்பலம் நினைவுற நேரே கூடும்படி வரும் அன்பால் இன்பொரு குணம் உன் பெற வரும் நிலை கூட தேடும் பிரம்மணம் மாலும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவொன்று ஆடம் கழல் புரி அமுத திருநடம். அமுதம்னா என்னது, அமுதம் சாப்பிட்டா என்ன நடந்தது, அமுதம் ஏன்னா அமுதமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்ல சாப்பாடு. பிறவா தன்மையும் இரவா தன்மையும் கொடுக்கறது தான் அமுதம் இல்லைங்களா. அப்போ ஆனால் அந்த அமுதத்தை சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்ட பெருமானார் இன்னைக்கும் நித்தியமாக இருக்கிறாரு. அமுதத்தை சாப்பிட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அமுதத்தை கொடுக்க அமுதம்ன்றது இரவாத தன்மையும் பிறவா தன்மையும் கொடுக்கறது. இப்போ இங்கே தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிற அமுதம்னது பிறவாததையும் இரவாததும் கொடுக்கறதால அமுதம்னா தில்லை கொத்த பெருமானார் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றது அழகாக சொல்கிறாங்க. அதான் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமுதம் அங்கே ஆடிக்கொண்டு இருக்குதா, அந்த ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமானாரை ஆடம் கழல் புரி அமுத திருநடம் 6ஆம் வகை அந்த ஐந்தொழில். இன்னைக்கு இதை நினைக்கணுன்றது சுவாமியோட திருவுள்ளம் பற்றி இருக்கு. அம்மா 1/4 மணி நேரம் கொடுத்தது இல்லை, இது சுவாமியோட திருவுள்ளம். இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். அப்போ வந்து எல்லாம் ஒரு தொழில் செய்கிறவங்களே கொண்டாடுறாங்க. அப்போ சாமி 5 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு மே மாதம் 1ஆம் தேதி தான் சுவாமியோட கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு. அப்போ வந்து அந்த தினம் வந்து இன்னைக்கு நம்ம தில்லைக்கு நம்மளாம் நீங்க எல்லாம் காலையிலேருந்து பாடினதை உங்களோட திருவாசகத்தை சுவாமி ஏத்துக்கிட்டார். இதை விட பெரிய ஆசை நீங்க காலையிலேருந்து இந்த வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க பாடின திருவாசகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்படி தெரியுதுன்னா, உங்க எல்லாரும் தில்லைக்கு அப்பெருமானார் அழைச்சிட்டு போய் அந்த நடனத்தை காட்டி அமுத திருநடம் 6ஆம் வகையில் ஆர்க்கின்றார். கையும் தலை
தரைமிசை புனை அஞ்சலி. கை எங்க இருக்கா? சுவாமியை மாத்திரத்தில் என்ன பண்ண கையை அந்த நம்ம ஐயா தான் சொல்லுவாங்க, ஐயாம்மா ராகவன் ஐயா சொல்லுவாங்க, 63 பார்க்கும்போது அவங்க வணங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க எதிர்க்க எப்படி கையை தொங்க போட்டுட்டு போறீங்க, உங்களால் எப்படி முடியுதுன்னு கேட்பாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் சுளிர்னு உரைச்சது. உண்மைதானே, அவங்க எதிர்க்க நம்ம போகிறோம், அவங்க கையை கூப்பி நிற்கிறாங்க, நம்ம கையை கூப்ப. அதனால இப்போ வாட்ஸ்அப்பில் யாராவது கும்பிடு போட்டால் கூட திருப்பி கும்பிடு போட்டுருவேன். திருச்சிற்றம்பலம் போட்டோம், திருப்பி ஒரு தடவை திருச்சிற்றம்பலம்னு எழுதுவோம், ஒரு முடிக்கிறதுக்கு எழுதுவோம். ஏன்னா அந்த வார்த்தை என் மனதில் போய்டும். ஒருத்தர் கும்பிடும் போது இன்னொருத்தர் கும்பிடாத போகக்கூடாது அப்படின்றது. அந்த அப்போ அவங்க கும்பிட்டு 63 கும்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க எதிர்த்து நம்ம கையை தொங்க போட்டுட்டு போகிறது எவ்வளோ பெரிய குற்றம் இல்லை நினைக்கல, தெரியல, தெரியாததான் அதை செய்யணும். அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம செய்யப்போம். அதே மாதிரி கையும் தலைமொசை புனை அஞ்சலி என என்ன பண்றாங்க, கண்ணும் பொழிமழை ஓவாதே பெய்யும் தகையன கரணங்கள் உடன் உருமும் பரிவின பேரேதும் மெய்யும் தரைமிசை விழுமுன் எழுதுற. கீழே விழுறாங்க, விழுந்துட்டோம்னா அப்படியே கிடக்கல, அப்படியே எழுந்திருக்கிறாங்க. இப்படி விழுந்து விழுந்து வணங்கும் போது சுவாமி வந்து திருநடம் எதிர்கும்பிடும் ஆர்வம் பெறுவது. அங்கே என்ன பண்றாரு சுவாமி, நம்மளை மாதிரி வந்து சாமி வந்து கேட்டாராம். அப்போ சாமி ஏப்பா எப்பப்பா வந்த அப்படின்னு சொன்னாரு. எங்கப்பா வந்தேன்னு கேட்டாராம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஐயா உன்னோட நடன கும்பிடும் குறுப்பு அந்த அவர் சொல்றார் பின்னாடி பாடல்ல சொல்ற பக்தனா பாட மாட்டேன்ல சொல்லுவார். எங்க வந்தேன்னு சுவாமி ஒரு குறிப்பு கேட்டாராம். அதுக்கு இவர் பதில் சொல்ற, அத்தாவும் நாட பக்தனாய் பாட மாட்டேன் பரமன பரமயோகி எத்தினால் அன்பு செய்ய என்னென்ன இகழ வேண்டாம் முத்தனை முதல்வாத்தில்லை அம்பலத்தாடினா அத்தாவும் ஆடல் காண்பான்னு அடியேன். எங்கப்பா வந்தேன் சாமி, உங்க ஆடலை பார்க்க தான் சாமி வந்தேன். உடனே அவரும் ஆடி காட்டுறாரு, உங்க ஆடலை பார்க்க வந்தோடனே சுவாமியை ஆடி காட்டுறாரா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு பெருத்த காதலோடு தொழுது கொண்டு அங்கேயே இருக்கிறாங்க. தில்லையிலே நம்மளோட பெருமானாரை, நம்ம அப்பா பெருமானாரை அங்கேயே விட்டுட்டு நாம் திரும்ப வந்து இந்த திருவாசகத்தை நிறைவுபடுத்தி திரும்பவும் வந்து தொடர்ந்து நிறைவுபடுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கு இந்த அளவோட நம்ம இந்த பகுதியை நிறைவு. நம்ம இதில் என்னன்னா ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறதான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. புராணம் சொல்கிறதா என் கையில் இல்லை, கேட்குறது உங்கள் கையில் இல்லை. இந்த நேரத்தில் இதை சிந்திக்கணும் அப்படின்றது இறைவன் திருவுள்ளம். இதெல்லாம் நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறதா நம்ம நினைக்கிறோம், ஆனால் வாய் வார்த்தையாக கிடையாது. இது எல்லாமே உண்மை. இந்த பகுதி வரும்போது தான் எனக்கு சாதாரண தோணுது. அப்போ சுவாமி தில்லை வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு நம்ம எல்லாரையும் அழைக்கிறாரு அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் காலையிலேருந்து பாடின உங்களோட உங்கள் திருவடியை பிடிச்சதால எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அன்னை சிவகாமி அமைப்படாய் ஆனந்த புத்தர் திருவடிகள் போற்றி போற்றி, மாணிக்கவாசக பிறந்தக ஒரு 4 பிறந்தக திருவடிகள் போற்றி போற்றி, அப்ப சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி, 4 பற்றால் நம்ம உயர்த்துணையும் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.